ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான சர்க்கியூட் எடுத்து அந்த சர்க்கியூட்டில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸும் டோட்டல் கரண்ட்டும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபார் தி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் ஷோன் இன் ஃபிகர், determine the equivalent resistance RT and total current IT when all the components are intact. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். மேடம் என்ன மேடம் நீங்கள் இதை சிம்பிள் சர்க்கியூட்டுன்னு சொல்கிறீங்க, எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி தான் யோசிப்பீங்க. ஏன்னா நானுமே பார்த்திங்கன்னா இந்த சர்க்கியூட் எடுத்து பார்க்குறப்ப என்ன இது இப்படி இருக்கே அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் கொஞ்சம் ஒரு செகண்ட் நீங்கள் பொறுமையாக யோசிச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஈஸியான சொல்யூஷன் உங்களுக்கும் கிடச்சிரும். பாருங்கள், இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். ஸோ இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஆர்டியும் ஐடியும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டி ஐடி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இது வழியாக எந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட்டை கண்டுபிடிங்கன்னு சொன்னாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி வோல்டேஜ் ட்ராப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் எந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்கியூட்டில் நம்ம ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 10Kவும் 5Kவும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இது ஸ்டார்டிங் எண்ட், இது எண்டிங் எண்ட். அதே மாதிரி இது ஸ்டார்டிங் எண்ட், எண்டிங் எண்ட். இது ரெண்டும் என்ன ஆயிருக்கு, ஷார்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? அப்போது இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா பேரலாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஓகேவா? ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், R1 × R2 / R1 + R2ன்னு போடுவோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்கே R1ங்கிறத நீங்கள் 10ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 5ன்னு கூட எடுத்துக்கலாம். அது எதுவுமே பிரச்சனை இல்லை. அப்போ 10 × 5 / 10 + 5. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? ஸோ அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 3.3334 கிலோ ஓம்ஸில் வரும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா K × K ஆயிரும், கீழே கேன்னு வரும். அப்போது ஒரு K கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கிலோ ஓம்ஸில் வரும். ஓகேவா? சரி, இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சர்க்கியூட்டை இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க. இது ரெண்டும் பேரலாக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். கரெக்டாக? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடணும். அதோட வேல்யூ 3.3334ன்னு போடணும். அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 3.334Kவும் இந்த 10Kவும் எப்படி நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு, மறுபடியும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5K வருது. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் பேரலல், இதை மினிமைஸ் பண்ணிங்கன்னா 2.5ன்னு வருது. ஓகே, அப்போ நமக்கு சர்க்கியூட் என்ன மாதிரி மாறிடும், சர்க்கியூட் இந்த மாதிரி மாறிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். இங்கே இருக்கிற 4.7, இங்கே இருக்கிற 20, இங்கே இருக்கிற 10, இங்கே இருக்கிற 1, இங்கே இருக்கிற 1.5. இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 2.5Kன்னு வந்துடும். கரெக்டாக? சரி, இப்போ அடுத்தது நம்ம பாருங்கள், இந்த 1.5, இந்த 2.5, இந்த 1K, இது மூணும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ சீரிஸில் கனெக்ட் ஆகிருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஆட் பண்ணுறப்போ இங்கே என்ன இருக்குது, 1.5 இருக்குது, அதோட 1 ஆட் பண்ணிங்கன்னா 2.5. இந்த 2.5ஓட இந்த 2.5 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5Kன்னு கிடைக்கும். சரியா? அப்போ 5Kன்னு கிடைக்கிறப்போ சர்க்கியூட் எந்த மாதிரி மாறிடும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். 14 வோல்ட் சப்ளை, 4.7 இருக்குது, 20 இருக்குது, 10 இருக்குது. இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு சீரிஸ். அதனால நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்போ 5Kன்னு வருது. ஓகேவா? இப்போ 5K போட்டாச்சு. நம்ம போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 10Kவும் 5Kவும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. இதை நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், மினிமைஸ் பண்ணணும். இதை நீங்கள் மினிமைஸ் பண்ணிங்கன்னா 3.3334Kன்னு வரும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், இது சிங்கிள் லூப் ஆயிடுச்சு. அப்போது சிங்கிள் லூப் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும், சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இந்த 4.7, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ RT இஸ் ஈக்குவல் டு 28.0334 கிலோ ஓம்ஸ்ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து எனக்கு என்ன வேணும்? டோட்டல் கரண்ட் வேணும். அப்போ இந்த டோட்டல் கரண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? வோல்டேஜ் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ்னு போட்டுக்கலாம். அப்போ டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வோல்டேஜ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டுங்களா? இப்போ 28.0334 இன்ட்டு இந்த கிலோ ஓம்ஸை நான் ஓம்ஸாக மாற்றுறதுக்காக இன்ட்டு 10⁻³ மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.004994 வருது. இது வந்து ஆம்பியர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை மில்லி ஆம்பியரில் மாற்றிருக்கேன். 0.4 ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் நம்ம தள்ளி வச்சோம் அப்படின்னா அது மில்லி ஆம்பியரில் வரும். கரெக்டா? அப்போ 0.4994 மில்லி ஆம்பியர். ஸோ இதுதான் டோட்டல் கரண்ட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து டோட்டல் கரண்ட்டும் தெரிஞ்சிச்சு, டோட்டல் ரெசிஸ்டன்ஸும் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த சர்க்கியூட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த 10K வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற டோட்டல் கரண்ட் தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்போ இந்த டோட்டல் கரண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ இது வழியாக போகிற கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் கரண்ட் இன்டூ ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் போட்டோம் அப்படின்னா இது வழியாக என்ன கரண்ட் போகுதுங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இதில் கேட்குற எல்லா கொஷினுக்கும் நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல? அதுதான் நம்ம பார்க்குறப்ப என்ன யோசிப்போம் அப்படின்னா இது என்ன இப்படி இருக்குது, இதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு தான் யோசிப்போம். யோசிச்சுட்டு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம். அப்படி விட்டுட்டு போகாதீங்க. ஒரே ஒரு செகண்ட் பொறுமையாக மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமை நீங்களும் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.